Hello friends, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கிளாஸ் 10 chapter 3 algebraல exercise 3.7ல first question பார்க்கலாம். இந்த question page number 105ல இருக்கு. Find the square root of the following rational expressions. இதுல மொத்தம் 3 questions இருக்கு. எல்லா questionsமே 2 mark தான். இந்த first pointம் 2 mark தான். First இத போடலாம். 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4 square root கண்டுபிடிக்க போறதுனால square root symbol போட்டுடலாம் is equal to square root equal to தாண்டும்போது 1/2 ஆயிடும் அப்போ 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4 whole power 1/2 square 1/2 மாத்தி இருந்திருக்கும் இதுல 0 0 0 0 கேன்சல் ஆயிடும் மீதி 4 இருக்கும் 4 வந்து 2 ஸ்கொயர் னு எழுதிக்கலாம் x power 4 y power 12 z power 16 divided by x power 8 y power 4 z power 4 whole power 1/2 law of exponents law of exponents ஒரு ஃபார்முலா இருக்கு a power n m divided by a power n is equal to a power m minus n இதுல டிவைட்ல ரெண்டு பேஸ் சேமா இருந்துச்சுனா அதோட பவரை நம்ம மைனஸ் பண்ணலாம் அப்போ 2 ஸ்கொயர் எதுவும் பண்ண முடியாது 2 ஸ்கொயர் x வந்து நியூமரேட்டர்ல இருக்கு டினாமினேட்டர்ல இருக்கு டிவைட்ல இருக்கு அப்ப பவர்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து மைனஸ் பண்ணலாம் 4 ஐயும் 8 ஐயும் அப்போ x பவர் 4 minus 8 நெக்ஸ்ட் y ரெண்டுமே வந்து சேம் டிவைட்ல இருக்கு பவர் 12 4 அப்போ y ஓட பவர் மேல நியூமரேட்டர்ல இருக்க 12 ஐயும் 4 ஐயும் மைனஸ் பண்ணலாம் y பவர் 12 இது நியூமரேட்டர்ல இருக்குது மைனஸ் டினாமினேட்டர்ல இருக்குது 4 நெக்ஸ்ட் z க்கு நியூமரேட்டர்ல 16 இருக்கு டினாமினேட்டர்ல 4 இருக்கு பவர்ல அப்போ z பவர் 16 minus 4 whole பவர் 1/2 2 ஸ்கொயர் x பவர் இங்க +4 இருக்கு -8 இருக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்துச்சுனாக்கா மைனஸ் பண்ணிட்டு அப்ப 8ல 4 போயிடுச்சுனா 4 பெரிய நம்பரோட சிம்பல் போடணும் இதுல பெரிய நம்பர் வந்து 8 அப்ப அதோட சிம்பல் வந்து மைனஸ் அப்ப -4 ன்னு போடணும் அப்ப x பவர் 4 minus 8 வந்து -4 ஆயிடும் அடுத்து y பவர்ல இருக்க 12 minus 4 வந்து 8 ஆயிடும் அப்ப y பவர் 8 z பவர் z ஓட பவர்ல 16 minus 4 இருக்கு 16 minus 4 12 அப்போ z பவர் 12 whole பவர் 1/2 நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்னாக்கா பாதி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இங்க இருக்க 1/2 னா பாதி உள்ள இருக்க எல்லா பவர்லயும் பாதியை தான் எழுத போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் 2 பவர் 2 இருக்கு இங்க பவர்ல வந்து 2 இருக்கு 2ல பாதி 1 தான் அப்போ பவர் 1 நம்ம எழுத தேவையில்ல நெக்ஸ்ட் x பவர் -4 ன்னு இருக்கு -4ல பாதி -2 அப்போ x பவர் -2 அடுத்தது y பவர் 8 8ல பாதி 4 அப்போ y பவர் 4 நெக்ஸ்ட் z பவர் 12 z பவர் 12 12ல பாதி 6 அப்போ z பவர் 6 இப்போ ஸ்கொயர் ரூட் நம்ம எடுத்தாச்சு அதனால நம்பரை விட்டுட்டு மீதி இருக்க வேரியபிள்ஸ்க்கு மாடுலஸ் சிம்பல் போடலாம் ஏன்னா பாசிட்டிவ்க்கு மாடுலஸ் போடணும் அப்ப is equal to 2 மாடுலஸ் இதுல x பவர் -2 இருக்கு -2னாக்க அப்ப டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம் அப்ப மீதி மேல y பவர் 4 z பவர் 6 divided by x square next second point first questionல 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1/2x plus 1/16 square root கண்டுபிடிக்க போறதுனால square root symbol போட்டுக்கலாம் is equal to
இந்த சம்மில் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/2x ப்ளஸ் 1/16 இருக்குது. எக்ஸுக்கு கீழே எதுவுமே இல்லாததுனால 1ன்னு போட்டிருக்கேன். இப்போ 2க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 2க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 1s are 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அப்போ எல்சிஎம் வந்து 16. இப்போ எல்சிஎம் வந்து 16 வந்திருக்கு. அப்போ டினாமினேட்டரில் எல்லா இடத்துலையும் 16 இருக்கணும். இங்கே 1 இருக்குது. 1 டேபிளில் 16 டைம்ஸ் வந்து 16. அப்போ நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 16 போடலாம். இங்கே 2 இருக்குது. 2 டேபிளில் 16 எப்போ வரும்? 8 சார். அப்போ இங்கே இன்ட்டு 8 போட்டால் டினாமினேட்டரில் போட்டால் நியூமரேட்டர்லேயும் இன்ட்டு 8 போடணும். இங்கே 16 இருக்குது. 16 டேபிளில் 16 வந்து 1 சார். அப்போ மேலேயும் இன்ட்டு 1 போடணும். ஸ்கொயர் ரூட்டை வந்து ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ மீதி 7x² ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை இங்கே 16 இருக்குது. அப்போ 16x² டிவைடட் பை 16 மைனஸ் 8x டிவைடட் பை 16 ப்ளஸ் 1 1s are 1, 1/16 ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2. டினாமினேட்டரில் இருக்க 16 சேர்த்து எழுதிடலாம். நியூமரேட்டரில் 7x² ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1 டிவைடட் பை 16 ஹோல் பவர் 1/2. டினாமினேட்டரில் இருக்க 16 வந்து நியூமரேட்டர் போயிடும். அப்போது 16 7x² ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 டிவைடட் பை 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1 ஹோல் பவர் 1/2. ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 7x² ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு x² கோஎஃபிஷியண்ட்டும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 7 2s are 14. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 ரூட் 14. இது ரெண்டும் சேம் டேபிளில் வரணும். ரூட் 14 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும். ஆட் பண்ணும்போது இங்கே 1 இருக்கிறதா மீனிங், இங்கே 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 1 + 1 2 ரூட் 14 வந்துடும். அப்போது 7x² ப்ளஸ் 2 ரூட் 14xக்கு பதிலாக ரூட் 14xன்னு பிரித்து எழுதலாம். அப்போ ப்ளஸ் ரூட் 14x ப்ளஸ் ரூட் 14x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வந்து 2. ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறத வெளியில் எடுக்கணும். செகண்ட் இருக்கிற ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறத வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் வர சம்முக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா பண்ணலாம். இங்கே 7 இருக்குன்னா ஒரு 7ல் எப்போவுமே 2 ஸ்கொயர் ரூட் இருக்கும். ரூட் 7 இன்ட்டு ரூட் 7 தான் வந்து 7. அப்போது நார்மல் 7 2 ஸ்கொயர் ரூட் போட்டு 2 7 எழுதலாம். அப்போ இங்கே 7ல் 2 ரூட் 7 இருக்குது. அப்போ 7க்கு பதிலாக ரூட் 7 x² இருக்கா, x² ப்ளஸ் ரூட் 14ல் 7 2s are 14. அப்போ ரூட் 7 ரூட் 2x ப்ளஸ் 14 மறுபடியும் ரூட் 7 ரூட் 2x ப்ளஸ் ஒரு 2ல் 2 ரூட் 2 இருக்குது. அப்போ ரூட் 2 ரூட் 2. இப்போ இது ஃபஸ்ட்டு ரெண்டுத்தில் காமனாக என்னென்ன இருக்குதுன்னு எடுத்துடலாம். ஒரு ரூட் 7 ஒரு எக்ஸு, இங்கே ஒரு ரூட் 7 ஒரு எக்ஸ். அப்போ மீதி காமனாக வெளியில் எடுத்த அப்புறம் ஒரு ரூட் 7 ஒரு எக்ஸை காமனாக எடுத்தால் மீதி இதில் ரூட் 7x இருக்கும். ரூட் 7x ரூட் 7 2xல் ரூட் 7x காமனாக எடுத்துட்டால் மீதி ரூட் 2 இருக்கும். அப்போ ப்ளஸ் ரூட் 2. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கலாம். ஒரு ரூட் 2 ஒரு ரூட் 2. இதை தவிர வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியாது. அப்போ ப்ளஸ் ரூட் 2. ரூட் 2 காமனாக எடுத்தாச்சு. மீதி ரூட் 7x இருக்குது இதில். அப்புறம் ப்ளஸ் 2 இருக்குது. ரூட் 7x ப்ளஸ் 2. இப்போது இந்த பார்ட் இது ரெண்டுத்துலேருந்து
ரூட் 7 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 ரூட் 7 எக்ஸ் ப்ளஸ் இது ரூட் 2 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 இது ரெண்டுத்தை காமனாக எடுக்கலாம். அப்போ மீதி ரூட் 7 எக்ஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் ரூட் 2 இருக்கும். அப்போது ரூட் 7 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2, இப்போ மீதி உள்ள ரூட் 7 எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 இருக்கும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு பண்ணலாம் ஃபேக்டரைசேஷன். 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 16 1s are 16, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -8 -8. மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரணும், அதே ஆடோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணும்போது 8 வரணும். 4 டேபிளில் 16 வருமா? 4 4s are 16. மேலே ப்ளஸ் இருந்து கீழே மைனஸ் இருந்தால் -4 மல்டிப்ளை பண்ணும்போது 16 ஆகிடும். -4 ஆட் பண்ணும்போது -8 ஆகிடும். அப்போது இந்த பார்ட்டில் -8xக்கு பதிலாக -4 சேர்த்து -4x எழுதலாம். அப்போது 16x² -4x -8xக்கு பதிலாக -4x எழுதணும் ப்ளஸ் 1. மறுபடியும் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கணும், அப்புறம் இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எடுக்கணும். முதல்ல 16x² -4xலேருந்து காமனாக எடுத்துடலாம். 4xை காமனாக எடுக்கலாம். 4 4s are 16, 4 வெளியில் போயிடுச்சு, ஒரு 4, அப்போ மீதி இன்னொரு 4 இருக்கும். எக்ஸில் இங்கே 2 இருக்குது, ஒரு எக்ஸ் வெளியில் போயிடுச்சு, அப்போ மீதி இன்னொரு எக்ஸு. -4xமே வெளியில் எடுத்தாச்சு, அப்போ மீதி பேலன்ஸ் 1 மைனஸ் இது ரெண்டுத்துலேருந்து இப்போ காமனாக எடுக்கணும். இது ரெண்டுத்தில் காமனாக எடுக்க எதுவுமே இல்லை, மைனஸை மட்டும் எடுத்துடலாம். அப்போது மைனஸை காமனாக வெளியில் எடுத்தால் 4x -4x வந்து ப்ளஸ் 4xஆக மாறிடும், ப்ளஸ் 1 வந்து -1 ஆகிடும். இப்போது இது ரெண்டு டேர்மில் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ரெண்டுத்துலேருந்து காமனாக 4x -1 எடுக்கலாம். அப்போ மீதி பேலன்ஸ் வந்து 4x இருக்கும், இங்கே மைனஸ் இது எடுத்தாச்சுன்னா மீதி பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ மறுபடியும் 4x -1 சம் போடலாம். இதில் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இது எல்லாமே ரஃப் ஒர்க் தான், இது எதுக்குமே மார்க் கிடையாது. 16க்கு பதிலாக 4² எழுதலாம். 4². இதில் 7x² ப்ளஸ் 2 ரூட் 14x ப்ளஸ் 2க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். அப்போது இந்த வேல்யூ வந்து தான் ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2. அப்போது ரெண்டுமே சேம் தான், அதுக்கு பதிலாக ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ரெண்டுமே சேமாக வந்திருக்கிறதுனால பவர் 2 ஹோல் டிவைடட் பை 16x² மைனஸ் 8x ப்ளஸ் 1. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? 4x -1 4x -1. அப்போ அதுக்கு பதிலாக 4x -1 ரெண்டு இருக்கிறதுனால 2 ஹோல் பவர் ஸ்கொயர் ரூட்டோட இது 1/2. இப்போ உள்ளே இருக்க எல்லாத்துலேயுமே வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம் பவரை. அப்போ 4 பவர் 2 இருக்குங்க, 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆகிடும். இங்கேயும் 2 இருக்குது, 2 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆகிடும். இந்த 2வையும் 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆகிடும். அப்போ 4 ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை 4x -1. மாடலில் சிம்பிள் போட்டுக்கலாம், நியூமரிக்கலுக்கும் இதுக்கும் தனியாக. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 121 a plus b power 8 x plus y power 8 b minus c power 8 divided by 81 b minus c power 4 a minus b power 12 b minus c power 4. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 121 வந்து லெவல்ஸ் ஆர். அப்போ 121க்கு பதிலாக லெவல் ஸ்கொயருன்னு போடலாமா? 81 வந்து டேபிள்ஸில் 9 9s ஆர். அப்போது 81க்கு பதிலாக 9 ஸ்கொயருன்னு போடலாம். 121க்கு பதிலாக லெவல் ஸ்கொயர்
a plus b whole power 8 x plus y power 8 b minus c power 8 divided by 90 81க்கு பதிலா 9 square b minus c power 4 a minus b power 12 b minus c power 4 whole power ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக 1/2 எழுதலாம். டினாமினேட்டரில் இங்கே b minus c power 4 இருக்குது, இங்கே b minus c power 4 இருக்குது. ரெண்டும் சேர்த்தா b minus c power 8 ஆகிடும். நியூமரேட்டரில் ஒரு b minus c power 8 இருக்குது. அப்போது b minus c power 8க்கும் இந்த b minus c power 4ம் b minus c power 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி லெவல் ஸ்கொயர் a plus b whole power 8 x plus y power 8 divided by 9 square a minus b power 12 whole power 1/2. 1/2 உள்ளே கொண்டு போனோன்னா பவர் எல்லாத்தையும் பாதியாக எழுதலாம். அப்போது லெவல் பவர் 2 இருக்குது. 2 divided by 2 1 ஆகிடும். அப்போ லெவல் மட்டும்தான். a plus b power 8 8ல் பாதி 4 x plus y power 8 8ல் பாதி 4 divided by 9 square. அப்போ ஒரு 9 வந்துடும். a minus b whole power 12 இருக்குது. 12ல் பாதி 6. இதில் லெவலும் 9ம் வந்து நம்பர்ஸு நியூமரிக்கல் வேல்யூ. அதை லெவல் பை 9 வெளியில் எழுதிட்டு மீதி இருக்கிறதுக்கு மாடுலஸ் போடலாம்.